இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இப்ப தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மழைக்கான காரணம் என்ன, அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எங்க நீடித்து வருது, இதனால அடுத்த 24 மணி நேரத்துல தமிழகத்திற்கான மழை நிலவரம் எப்படி இருக்கும்? இன்றைய நிலவரப்படி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் கூட ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த சில நாட்களாகவும் மழை நமக்கு பெய்துட்டு இருந்தது. அடுத்த 2 நாட்களுக்கும் மழை அறிவிப்பு உண்டு. இதை தவிர கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலே வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாவதற்கான வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 22ஆம் தேதி வாக்கில் அந்த பகுதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும். அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும். கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், அதே போல அதீத கனமழை எந்த மாவட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது இப்ப நம்ம சொல்றது கடினம். ஒன்ஸ் மான்சூனோட துவக்கம் உடனே நம்ம சொல்லலாம், துவங்கும் போது கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன இருக்கு? மீனவர்களுக்கான எச்சரிக்கை நம்ம 2 பக்கத்திலையும் கொடுத்திருக்கோம். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் 2 சைட்லயும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தந்திருக்கோம். தமிழக கடலோர பகுதின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், அப்புறம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு 20 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்கோம். வங்கக்கடல் பகுதின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி மட்டும் கொடுத்திருக்கோம். தெற்கு ஆந்திர பகுதி, தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், நடுவில் 55 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்திலையும் வீசக்கூடும். சென்னை நகர்ல வானம் மேகமூட்டத்துடன் இருக்குமா? மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு? இந்த 19 and 20 இன்றைக்கும் நாளைக்கும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. இந்த 2 நாட்களுக்கு வெப்பம் கொஞ்சம் தணிந்த மாதிரி இருக்கும். அப்புறம் படிப்படியா 2 to 3 டிகிரி வரை உயரக்கூடும். வழக்கமா ஜூன் மாதத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்த முறை தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான நமக்கு அந்த பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த மாத இறுதியில்? ஏன்னா கேரளால முன்கூட்டியே துவங்குவதாகத்தான் நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கோம். 27 மே கேரளாவில துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இயல்பாகவே அங்க 27 மேனா நமக்கும் அந்த வாக்கிலேயே நமக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு துவங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.